விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. அமெரிக்க தேர்தலை பொறுத்தவரையில டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸை பார்த்து கமலாண்டு வேறாம். சிவாஜி ஸ்டைல்ல கமலாவை விட நான் அழகா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டது இருக்கிறாங்க. ஒரு மாதிரி நக்கல் நையாண்டி வேலைகளை செய்யறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதே மாதிரி கமலா ஹாரிஸும் அதுக்கு அமைதியா இருக்கே இல்ல, அவவும் ரிப்ளை எல்லாம் கொடுக்குறா. டொனால்டு அவவும் கதைக்கிறா, அவன் ஸ்பீச் பண்ணும்போது இந்த மாதிரி சுவாரஸ்யமான உரையாடல்கள் இப்போ சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. இருவரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் விவாதத்தில் கலந்து கொள்கின்ற தருணத்துக்காக இப்போ முழு உலகம் காத்துட்டு இருக்கு. என்ன கதைக்க போறாங்கன்றத பாப்ப வேண்டும். இப்ப அங்கேயும் சூடு பிடிக்குது, இலங்கையிலும் சூடு பிடிச்சிருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா கூட கட்சியினுடைய பல்வேறு மூத்த தலைவர்கள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு ஒபாமா மட்டுமல்ல, அவங்களுக்கான ஆதரவும் அதிகரித்து கொண்டே போகிறது. டொனால்டு என்ன செய்ய போறாரு தெரியல, பொறுத்து இருந்தா பார்க்க வேண்டும். அவர் எடுத்திருக்காரு. எனக்கு இவங்க பெரிய இது இல்ல, போட்டியாளர் இல்ல மாதிரியும் சொல்லி இருக்கிறேன். சும்மா சும்மா எல்லாருக்கும். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருக்கிறார், ஜோ பைடன் போட்டிட்டு இருந்தா கூட எனக்கு சிரமமா இருந்திருக்கு, ஆனா கமலா ஹாரிஸ் போட்டி இல்லைன்னு சொன்னாலும் கூட பேஸ்மெண்ட் நடுங்குது அப்படின்றது தெரியும். பயம் உள்ள இருக்கு தாத்தாவுக்கு. எங்களுடைய இலான் மஸ்க் இருக்காரு, அவர் டிலான் கட்டும் ஆளா இருக்கிறார், இல்லாத அவதானத்துக்குரிய நபராக மாறிட்டே இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் இப்ப பாருங்க, பிரேசில்ல கூட புது பிரச்சனைகளை உள்ளாயிருக்கிறார். ஏனடா பிரேசில் நீதிமன்றம் சொன்னது, நீங்கள் உங்களுடைய தளத்தினூடாக செயற்பாடுகளை முன்னெடுக்கிற நேரத்தில் நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களில் கவனம் எடுக்க வேண்டும். நீங்கள் சென்சர் செய்ய வேண்டும். சென்சர் செய்து சில வெறுப்புணர்வை தூண்டுகின்ற கருத்துக்களை பதிவிட விடக்கூடாது. போலியான செய்திகளை நீங்கள் பதிவிட அனுமதிக்க கூடாது. அதை நீக்கிறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிரேசிலில் இருக்கிற உங்களுடைய அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மறைமுக நேரடி எச்சரிக்கைகள் பிரேசிலில் விடுக்கப்பட்டன. நீதிமன்றத்தில் கூட இது பற்றி எல்லாம் பேசப்பட்டது. நகண்டு இலான் மஸ்க் முடிவெடுத்துட்டார். இது கடினமான முடிவு, ஆனாலும் நான் எடுக்கின்றேன். அது அவர் அதுக்கு சாய்ந்து கொடுத்து விட்டார். இல்ல சாய்ந்து கொடுக்க இல்ல, கடினமான முடிவு என்றாலும் கருத்தில் எடுத்துக்கொள்றோம் என்ற மாதிரி சொல்லி கருத்தில் எடுத்துக்கொள்றோம். எங்கட அதிகாரிகளை கைது செய்யறோம் என்ற அளவுக்கு பேசிட்டதால அங்க ஒரு ஆபீஸே தேவையில்லை எங்களுக்கு. அந்த மாதிரி நான் இலான் மஸ்க் சாதாரணமான ஆள் இல்ல. அதுலயும் ஒரு என்னண்டா, பிரேசிலில் இருக்கிற எக்ஸ் தளத்தினுடைய, அதாவது ட்விட்டர் தளத்தினுடைய அலுவலகத்தை மூடுற முடிவை எடுத்திருக்கிறார். எடுத்து அங்க இருக்கிற அதிகாரிகளை எல்லாம் மீள அழைக்கிறார், வாருங்கள் பிரேசிலை விட்டு வெளியேறுங்கள் என்று. அப்படி அதாவது நீங்கள் எச்சரிக்கிறீங்கன்றதுக்காக நான் பயந்து செயற்பட மாட்டேன். என்னுடைய செயற்பாட்டை நீங்கள் விமர்சிக்கிறீங்கள், எச்சரிக்கிறீங்கள், நான் உங்களுடைய என்னுடைய அலுவலகத்தை அங்கிருந்து நீக்குகிறேன் என்ற மாதிரி. ஆனா என்னுடைய செயற்பாடை நான் முன்னெடுப்பேன். எப்படி பாத்தீங்களா? பின்வாங்கவில்லை. அப்ப முன்வைத்த காலை பின்வாங்கவில்லை, பின்வாங்கவில்லை. பங்களாதேஷ்ல உங்களுக்கு தெரியும், அண்மை காலங்களாக போராட்டங்கள் வெடித்தது. அந்த நாட்டு பிரதமர் தப்பி ஓடி இருந்தார், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மீளெழுச்சி பெற வேண்டும் தானே பங்களாதேஷ். அதில் ஒரு பகுதியாக இப்பொழுது மூடப்பட்டிருந்த கல்வி நிறுவனங்கள் திறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கல்வி பாடசாலை மாணவர்கள், பள்ளி சிறுவர்கள் எல்லாம் படிக்கணும் தானே இல்லையா? அவருடைய எதிர்காலம் வீணாக போகக்கூடாது. எனவே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து நிறுவனங்கள் எல்லாமே மீள அப்படியே திறக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது.